குழந்தைகளின் இணைய பாதுகாப்பு தொடர்பாக இந்திய அரசு மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சமூக வலைதள நிறுவனங்களில் ஒன்றான மெட்டாவுக்கு அதன் இன்ஸ்டாகிராம் தளத்தில் குழந்தைகள் தொடர்பான பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோக உள்ளடக்கங்களை ஊக்குவிக்கும் அல்லது அதற்கான அணுகலை ஏற்படுத்தும் விளம்பரங்கள் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொழில்நுட்ப உலகை மட்டுமல்லாமல் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக உலக அளவில் நடைபெற்று வரும் விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்தது இன்ஸ்டாகிராமில் சில கட்டண விளம்பரங்கள் குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோக உள்ளடக்கங்களை ஊக்குவிப்பதாக வெளியான தகவல்கள்தான். இந்த விளம்பரங்கள் மெட்டாவின் விளம்பர அனுமதி மற்றும் ஏஐ கண்காணிப்பு முறைகளை எவ்வாறு கடந்து வெளியானது. இதையடுத்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டா நிறுவனத்திற்கு அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பி அத்தகைய அனைத்து விளம்பரங்களையும் உடனடியாக முடக்க வேண்டும் என்றும் அவை எவ்வாறு வெளியானது என்பது குறித்து விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள உத்தரவின்படி மெட்டா வெறும் விளம்பரங்களை மட்டும் நீக்குவது போதாது, குழந்தைகள் பாலியல் சுரண்டல் தொடர்பான எந்த விதமான உள்ளடக்கமும் இன்ஸ்டாகிராமில் பரவாத வகையில் தனது கண்காணிப்பு அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏஐ அடிப்படையிலான உள்ளடக்க கண்காணிப்பு அமைப்புகள் ஏன் தோல்வியடைந்தனர், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனர் என்பதையும் விளக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து மெட்டா நிறுவனமும் தனது பதிலை வெளியிட்டுள்ளது. குழந்தைகள் தொடர்பான பாலியல் சுரண்டல் உள்ளடக்கங்களுக்கு தங்களது தளத்தில் ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை இருப்பதாக மெட்டா தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சட்டவிரோத உள்ளடக்கங்களை கண்டறிந்து உடனடியாக நீக்குவதற்காக செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி கண்காணிப்பு மற்றும் மனித ஆய்வுக்குழுக்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. இருப்பினும் தற்போதைய குற்றச்சாட்டுகள் குறித்து அரசுடன் முழுமையாக ஒத்துழைப்போம் என்றும் மெட்டா உறுதியளித்துள்ளது. அரசு வட்டாரங்களின் தகவலின்படி மெட்டா நிறுவனத்திற்கு 7 நாட்களுக்குள் விரிவான விளக்கம் அளிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மெட்டா வழங்கும் பதில் திருப்திகரமாக இல்லையெனில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் இந்தியாவில் மட்டும் அல்லாமல் உலகளாவிய அளவிலும் பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் வெளியான ஒரு சர்வதேச புலனாய்வு அறிக்கையில் இன்ஸ்டாகிராமில் சில விளம்பரங்கள் குழந்தைகள் பாலியல் சுரண்டல் தொடர்பான சட்டவிரோத வலையமைப்புகளுக்கு வழிகாட்டுவதாக கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஏஐ அடிப்படையிலான விளம்பர பரிசோதனை அமைப்புகள் சில குறியீட்டு வார்த்தைகள் மற்றும் மறைமுக சைகைகளை அடையாளம் காண தவறியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை இந்திய அரசின் உடனடி நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த நடவடிக்கை வரவேற்றுள்ளனர். சமூக வலைதளங்கள் வெறும் தகவல் பரிமாற்ற தளங்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான குழந்தைகள் பயன்படுத்தும் டிஜிட்டல் சூழலாக மாறிவிட்டனர். எனவே குழந்தைகளை குறிவைக்கும் எந்தவிதமான சட்டவிரோத உள்ளடக்கத்தையும் தடுக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏஐ மட்டுமே போதுமானதல்ல, மனித ஆய்வும் விரைவான நடவடிக்கையும் இணைந்தால்தான் இத்தகைய குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். தொழில்நுட்ப நிபுணர்களின் கருத்துப்படி மெட்டா போன்ற பெரிய நிறுவனங்கள் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான விளம்பரங்கள் மற்றும் பதிவுகளை கையாளுகின்றனர். அதில் பெரும்பாலானவை ஏஐ மூலம் தானாக பரிசோதிக்கப்படுகின்றனர். ஆனால் குற்றவாளிகள் தொடர்ந்து புதிய குறியீட்டு வார்த்தைகள், மாற்றியமைக்கப்பட்ட படங்கள் மற்றும் மறைமுக விளம்பர முறைகளை பயன்படுத்துவதால் அவற்றை ஏஐ மட்டும் கண்டறிவது சவாலாக மாறியுள்ளது. இதனால் செயற்கை நுண்ணறிவுடன் மனித கண்காணிப்பையும் இணைக்கும் புதிய பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைதள நிறுவனங்களிடம் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகளை கடுமையாக்கி வருகிறது. சட்டவிரோத உள்ளடக்கங்கள், ஆன்லைன் மோசடிகள், போலி செய்திகள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான புகார்களுக்கு விரைவாக பதிலளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது மெட்டாவுக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த நோட்டீஸ் டிஜிட்டல் தளங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பாக அரசு எந்தவித சமரசமும் செய்ய போவதில்லை என்பதற்கான தெளிவான சிக்னலாக பார்க்கப்படுகிறது.